ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன் பொண்ணு பார்த்த விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் எங்கிட்ட கூட சொல்லாம, அதுவும் ரெண்டாம் தாரத்து பொண்ணை நீ கல்யாணம் பண்ண முடிவெடுத்திருக்க, வீட்டில் ஒரு வார்த்தையாவது எங்கிட்ட கலந்து பேசுனியா? நீ வாட்டுக்கா உன் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அப்போ நிலாவும் கேட்குறாங்க, அண்ணே டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வீம்புக்குன்னே ஏற்கனவே காதலிச்சு கல்யாணம் பண்ண பையனுக்கு அவங்களுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தனக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணை நீங்கள் எப்படிண்ணே கல்யாணம் பண்ணலாம்? அதனால் தயவு செய்து அந்த பொண்ணை வேணாம் சொல்லிடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுப்பா, நான் வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வெளியிலேருந்து நடேசன் கேட்டுக்கிட்டே இருந்து உள்ளே டேய் என்னடா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்ட? இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு நிலா எடுத்து சொல்லுது. ஏண்டா ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனை டைவர்ஸும் பண்ணிட்டு, சரி டைவர்ஸ் பண்ணிட்டேல போனா போதுன்னு விட்டுட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல, அதை விட்டுவிட்டு அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா ஏண்டா நாளைக்கு இதே நிலமை உனக்கு ஏற்படாதுன்னு என்னடா நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சத்தம் போகிறாரு. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, இதுகிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் கதைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே புரோக்கருக்கு போகிறாரு. புரோக்கர் எடுக்கிறாரு. சோழன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இப்போயே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். எங்கள் அண்ணனுக்கு என்னங்க என்ன மாதிரி பொண்ணு பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அப்பா நான் முதல்ல மாட்டேன்தாப்பா சொன்னேன். ஓ அண்ணன் தான் எங்கள் குடும்பத்தை நான் சமாளிக்கிறேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னதுனால தான்ப்பா அந்த பொண்ணை நான் காட்டினேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே நடேசனும் வாங்கி, ஏண்டா எவ்வளோ தைரியம், என் பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த என்னட்ட கூட சொல்லாமல் எப்படா நீ என் பையனை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேச வைப்ப அப்படின்னு சொல்லி இவரும் சத்தம் போடுறாரு. அண்ணே நான் சேரன்கிட்ட வேணாம் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆனால் சேரன் தான் கேட்கல. பாண்டியனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, என் கல்யாணம் இப்படி தட்டிக்கிட்டே போகுது, அதனால எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணுடைய விஷயம் எல்லா விஷயத்தையுமே நான் சேரன்கிட்ட சொன்ன பிறகு தான், சேரன் ஒத்துக்கிட்ட பின்னாடி தான் நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சேரன் பேசணும்னு சொன்னாப்புல, அதனால தான் நான் கூட்டிகிட்டு பேச வச்சேன். பேசினதுக்கப்புறம் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. அப்போ கூட தம்பியிட்டையும் உங்கள் அப்பாட்டையும் நல்லா கலந்துக்கிட்டு யோசனை சொல்லுன்னு தான் நான் அனுப்பி விட்டேனே, என் மேலே எந்த தப்பும் இல்லை, எதா இருந்தாலும் உங்கள் பையன்கிட்ட பேசிக்கங்க அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாரு புரோக்கர். அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஏனே என் கல்யாணத்துக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். அப்படியே அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் வானதியை கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால அந்த பொண்ணை மறந்துடு, உனக்கு நல்ல பொண்ணா பார்ப்போம். இல்லாத வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வசதியெல்லாம் தேவையில்லை, ஆனால் நம்மளை உண்மையாக நேசிக்கிற பொண்ணா வேணும்னே. நீ எடுத்த கௌதம்ட்டு என் கல்யாணம் நடக்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போட்டு இதோட இந்த பொண்ணு மேட்டரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறம் சேரனால் ஒன்றுமே பேச முடியலை. சரிடா, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை இனிமேல் நான் பார்க்கலடா, சரி நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல செய் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனை பார்த்து பாண்டியன் சொல்கிறாப்புல, உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? பல்லவன் சொன்ன விஷயத்தை தான் உன்னிட்ட இப்போ கேட்கணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா பல்லவன் பல்லவன் ரூட்டு விட்ட பொண்ணு உன்னே விரும்புகிறோம்னு சொன்னுச்சு, அதுக்கப்புறம் தான் அவனை உன்னிட்ட கூட்டியாந்து விட்டேன், என்ன அந்த பொண்ணை பார்த்தியா பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மேட்டருக்கு தாண்டி நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு பாண்டி. என்ன சொல்லு என்ன அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லவும், மூஞ்சிலே குத்திடுவேன், நான் சொல்ல வரதை முழுசா கேளு, அதை கேட்டேன்னா நீ மட்டும் ஷாக்காக மாட்ட, இந்த பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்களே ஷாக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன புதிர் போட்டுக்கிட்டு இருக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லவும், டேய் பல்லவா நீயாவது சொல்லுடா, அவன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், பல்லவன் சொல்கிறாப்புல, அண்ணே அங்கே நடந்த மேட்ரே வேறண்ணே அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு பாண்டியனை விரும்பலையாம், ஒன்னையத்தான் விரும்புதான் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற பல்லவா, என்னது பாண்டியனை தானே விரும்புகிறேன்னு சொன்னிச்சு, இப்போ என்னடானா மாற்றி பேசுது அப்படின்னு சொல்லவும், இல்லை அது கரெக்டாக தான் சொல்லியிருக்கு அண்ணேன்னு மொத்தத்தில் சொல்லவும், நான் பாண்டியனை நினச்சிட்டேன், ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ போய் நேரடியாக பாண்டியனை கூட்டிகிட்டு போய் காட்டவும், இவர் இல்லை பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நிற்கையில் உங்கள் பக்கத்தில் என்னார்ல அவர் தான், கார் கூட ஓட்டுவார்ல அவரை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், யார் சோழனையா அப்படின்னு கேட்டேன், ஆமாம் அப்படின்னு சொன்னாப்லன்னு சொல்லவும், இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக்காகிறாங்க நிலா. என்னடா பல்லவா சொல்கிற, என்னடா அந்த பொண்ணு இவரை விரும்புகிறேன்னு சொன்னுச்சா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீ எங்களுக்கே ஷாக்காயிருச்சு அங்கே போனதும்,
அந்த பொண்ணு இப்படி சொல்லும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்லவும், இது தெரியாமல் வானதி போய் அந்த பொண்ணை அடிக்காத குறைதான் அடிக்கவே போயிருச்சு. அந்த நேரத்தில் பாண்டியன் தடுத்த பிறகு அந்த பொண்ணும் சோழனை தான் விரும்புகிறேன்னு சொன்ன பிறகுதான் வானதியை அடிக்கிறதே விட்டுச்சு. இல்லைன்னா அந்த பொண்ணை உண்டுலேன்னு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு சோழன். அப்போ நிலா கொஞ்சம் கூட யோசிக்கலை. சோழன் கையை பிடிச்சிட்டு, வாங்குங்க அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரலாம் அப்படின்னும், உங்களுக்கு எங்கே இவ்வளோ கோவம் வருது? என்னைய நீங்கள் மனுஷனாவே மதிக்கிறது இல்லை. அந்த பொண்ணு என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு. அதை கேட்டு நீங்கள் எங்கே சாக்காகிறீங்க? நீங்கள் சொல்லப்போனால் சந்தோஷந்தாங்க படணும் அப்படின்னு சொல்லவும், என்ன நக்கல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. இல்லைங்க நான் உண்மையை தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்து பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாருமே, என்னது நிலா சோழனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொல்லவுமே நிலாவுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? அப்போ சோழனாவை விரும்புதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன், பல்லவன் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல், வாங்க முதல்ல போவோம் அந்த பொண்ணை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் போகிறாங்க. வண்டியில் போய் அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிது. அந்த பொண்ணு பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்திட்டு வண்டியை விட்டு இறங்குறாங்க. சோழன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி, சோழன் கையை பிடிச்சிக்கிட்டே போய், இங்கே பாரு, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா இவரை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லுவ. இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இவருடைய ஒய்ஃபு தான் நான். இங்கே பாரு, இனிமே இவர்கிட்ட பேசணும், சிரிக்கணும், ஃபோன் நம்பர் வாங்கி கொடு, அப்படி இப்படின்னு ஏதாவது நீ கேட்குற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி, அடிக்காத குறை ஒன்று தான் நிலா. கையை நீட்டி கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க, கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன். அப்போ உண்மையிலே நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நிலா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிது. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இவர் கல்யாணம் ஆனது இப்போ தான் நீங்கள் சொன்ன பிறகுதான் தெரியும். தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இங்கே பாரு, இனிமேல் இந்த பஸ் ஸ்டாப்பில் கூட உன்னை நான் பார்க்கவே கூடாது. இதை தான் உனக்கு ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமா இருக்கணும். இடத்த விட்டு போடி முதல்ல அப்படின்னு சொல்லி கோவமாக சத்தம் போடுறாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோழன் கேட்குறாரு, என்னங்க நிலா, என்ன அந்த பொண்ணை ரொம்ப மிரட்டுறீங்க போல. என்னைய உங்களுக்கு கண்டாலே பிடிக்காது. ஆனால் அந்த பொண்ணு என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லவுமே அந்த பொண்ணோட இவ்வளோ கோவமாக சண்டை போட்டு அந்த பொண்ணையும் அனுப்பி விட்டுட்டீங்க. அப்படின்னா இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னையே நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியுது, அப்படித்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனை முறைச்சி பார்க்குறாங்க நிலா. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேனா உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேனா? ஏங்க தேவையில்லாமல் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம்? இப்போ எதுக்குங்க நீங்கள் அந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறோம்னு சொல்லையில நீங்கள் பேசாமல் இருந்திருக்க முடியாதானே? இப்போ எதுக்குங்க இந்த பொண்ணுகிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு அந்த பொண்ணையும் அனுப்பிட்டீங்க? நீங்களும் என்னை லவ் பண்ண மாட்டீங்க. அப்போ நான் என்ன தாங்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, வீட்டுக்கு வாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். வாங்க, அங்கே நல்ல பாடமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வர்றீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு வேகமாக அவங்க பின்னாடியே போகிறாரு சோழன்.